3.3 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்கள் காலாவதியான ஓட்டுநர் உரிமங்களை கொண்டுள்ளனர். அவர்களில் 2.4 மில்லியன் பேர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக செயலில் இல்லாத ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருக்கின்றனர். எனவேதான் காலாவதியான ஓட்டுநர் உரிமங்களை கொண்டிருப்பவர்கள் தங்களின் உரிமங்களை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலாவதியான ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்றும், மற்ற 925,000 பேர் தங்களின் உரிமத்தை இழப்பதற்கு முன் புதுப்பிக்க இன்னும் நேரம் உள்ளது என்றும் அமைச்சர் எச்சரித்தார். புதிய பூடி 95 பெட்ரோல் மானியத்திற்கு தகுதி பெற செயலில் உள்ள உரிமங்கள் தேவைப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் RON 95 பெட்ரோலின் புதிய விலை 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 காசாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பெட்ரோல் மானியத்தை பெறுவதற்கு 2 நாட்களில் 27,000 ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிக அளவிலான புதுப்பித்தல்களை கையாள்வதற்கு JPJ இப்போது விரைவாக செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் இந்த செயல்முறை எளிமையானது, தாமதப்படுத்த எந்த காரணமும் இல்லை என்று அமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.